எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்துட்டு சட்டமன்றத்துல வந்துட்டு நான் வந்துட்டு பைபிள படிச்சிருக்கேன், இங்க தமிழ படிச்சவங்களை விட அது அதிகமா எனக்கு கத்து கொடுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னீங்களே, நிறைய தமிழ் படிச்சவங்களுக்கு கூட அது தெரியாது அப்படி சொன்னீங்களே, அதுக்கான கண்டன வீடியோவா தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். மரிய வில்சன் அவர்களே, நீங்க வந்துட்டு ஒரு நிதியமைச்சர் அப்படின்ற பதவிக்கு வந்து தகுதியற்ற ஒருவரா இருக்கீங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸா சொல்லல, ஏன்னா உங்களுக்கு அட்வைஸ் சொன்னா பிடிக்காது, புரியுதுங்களா? அதனால ஒரு கண்டனமா நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து ஒரு நிதியமைச்சர் எப்படி இருக்கணும், அதாவது அந்த சட்டமன்றம் வந்துட்டு பல ஜாம்பவான்களையும் பல அறிவு மிக்க ஆற்றல் மிக்க அரசியல்வாதிகளை பார்த்த ஒரு இடம். அங்க வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு என்னத்தை சொல்றது, நீங்க சட்டமன்றத்துல சைக்கோத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வெளிப்படையா சொல்லுவேன். நீங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு உங்களை ட்ரிகர் பண்றாரு அப்படின்னா அதை கடந்து போகணும். அங்க என்ன சார், நீங்க வந்து சண்டை அடிக்கிறதுக்கு நீங்க போயிருக்கீங்களா, இல்லது பட்ஜெட் கூட்டத்தொடரை பத்தி விவாதிக்க போயிருக்கீங்களா? ஒரு நிதியமைச்சர், அதாவது ஒரு வேற ஒரு அமைச்சர் வேற ஒரு துறையை சார்ந்த ஒரு அல்லது ஒரு எம்எல்ஏவோ வந்துட்டு இந்த மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு அல்லது வந்துட்டு நான் ஒரு ட்ரிகர் ஆகி ஒரு சண்டைக்கு போற மாதிரி ஒரு போர்ஸ்ஃபுல்லா பேசியிருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணலாம். ஆனா நீங்க வந்துட்டு ஒரு நிதியமைச்சர், அதாவது ஒரு அரசோட கருவூலம் வந்துட்டு நிதானமா இருக்கணும் அப்படின்னா அந்த நிதியமைச்சர் வந்துட்டு ஒழுங்கா பணியாற்றணும். ஆனா நீங்க வந்துட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, அது ஒன்னும் உங்களை தப்பா ஒண்ணும் கேட்டல, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்துட்டு உங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா 40,412 அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கணித எண்கள்ல அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லி கொடுத்துருக்காங்களா? தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி சார், மிஸ்டேக் நடக்கிறது, ஹியூமன் எரர் நடக்கிறது நார்மல், காமன், சாரி சார், அடுத்த முறை நான் படிக்கும் போது தெளிவா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதை வந்து அவர் வந்து ஒரு அன்பு சகோதரருக்கு சொல்ற மாதிரி ஒரு இதான் சொன்னார், அதாவது ஒரு கோரிக்கையா தான் அவர் வந்து சொன்னாரு. உங்களை வந்து கண்டிச்ச விதமாவோ உங்களை கேலி பண்ற மாதிரியோ உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்ல கிடையாது. நான் அந்த வீடியோ எல்லாத்தையும் முழுசா பார்த்தேன். அவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு தம்பி நிதியமைச்சர் அவர்கள் வந்துட்டு இதை படிக்கும் போது கொஞ்சம் பிழை இல்லாம படிங்க, ஆங்கில மொழி இல்லாம படிங்கன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு. அந்த கருத்து சொல்றாருன்னா சரிங்க, வரும் காலத்துல நாங்க வந்து திருத்திக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல நிதியமைச்சரா இருந்தா அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதோ ரவுடி மாதிரி தெருவில் சண்டை போடுற மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் போய் நடந்துக்கிறேன். சட்டமன்ற அவைக்கு ஒரு மரியாதை இருக்கு சார். அந்த மரியாதை என்னன்னு தெரியுமா? உங்களை நான் கேட்கிறேன், அந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த தாவேக எம்எல்ஏக்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு இந்த நான் வந்து பைபிளை படிச்சுவேன், தமிழை படிச்சதோட இந்த பைபிள் வந்து எனக்கு அதிகமா போதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே டெஸ்க் தட்டி நீங்க கை தட்டுறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்களை பார்த்து நான் டைரக்டா கேட்கிறேன், தாவேக உறுப்பினர்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்கிறேன், அந்த சட்டமன்றத்துல வந்துட்டு ஒருத்தர் தமிழை பத்தி தப்பா பேசுறான், நீங்க எல்லாம் வந்துட்டு டெஸ்க் தட்டி கை தட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதே வந்துட்டு மரிய வில்சன் அவர்கள், அதாவது மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் வந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து உன் தாய் தவறானவள், உன் தாய் வந்து தப்பானவள், உன் தாய் வந்து இழிவானவள், உன் தாயை விட என் தாய் உயர்ந்தவள் சொல்றா அப்படின்னா நீங்க கை தட்டுவீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன சார் இது? அதாவது ஒருத்தன் வந்துட்டு என்னோட சட்டமன்றம், நாட்டுல என்னோட சட்டமன்றத்துல வந்துட்டு என்னோட தமிழை பத்தி தப்பா பேசுறான், அதாவது ஒரு 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 தவறு நடக்கிறது சகஜம்தான். அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஆதங்கத்திலேயோ அல்லது ஒரு வெறியிலேயோ அல்லது ஒரு கோபத்திலேயோ அந்த அவர் வந்துட்டு நிதியமைச்சர் வந்துட்டு தமிழை நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு கொடுக்காது, நான் பைபிளை கத்துவேன், எனக்கு வந்துட்டு நிறைய அந்த பைபிள் கொடுத்துருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா அவர் வந்துட்டு அவரோட மதத்தை வந்துட்டு பெருசா நினைச்சுக்கலாம். எங்க வெளிப்படையா நான் பேசுறேங்க, அதாவது அவங்களோட மதம் வந்து உயர்வா தெரியும், அவங்களுக்கு அவங்களோட உறவினர்கள் உயர்வா தெரிவாங்க, அவங்க தாய் உயர்வா தெரிவாங்க, அவங்க தந்தை உயர்வா தெரிவாங்க. அதை வந்து அவங்களோட வச்சுக்கணும். என் தாய் உயர்ந்தவள், என் தந்தை உயர்ந்தவன், உன் தாய் மட்டமானவள், உன் தகப்பன் மட்டமானவன் சொல்றதுக்கு யாருக்கும் இங்க ரைட்ஸ் கிடையாது. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவி, அதாவது அமைச்சர்ன்ற ஒரு பதவியில போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க எவ்வளவு தமிழை கத்தாலும் அது உங்களுக்கு கத்துக் கொடுக்காதுன்னு சொன்னா, உலக மொழிகளிலே தலை சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு பல வல்லுநர்களும் பல அறிஞர்களும் கூறிட்டு இருக்காங்க, தமிழ் தான் சிறந்த மொழின்னு சொல்லிட்டு. பல ஆயிரம் வருஷங்கள் கடந்தும் அதோட தொன்மையும் அதோட சிறப்பும் அது குறையாம இருக்கக்கூடியது ஒரே ஒரு லாங்குவேஜ் எது அப்படின்னா தமிழ் மட்டும்தான். அதை வெளிப்படையா பாரினர் சுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பிறந்த நீங்க வந்துட்டு தமிழை பத்தி எப்படி சார் தப்பா பேசுறீங்க? மரிய வில்சன் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சட்டமன்றத்துல போய் நீங்க என்ன ரவுடியா? அதாவது நான் படிச்ச காலத்திலயோ நான் ஸ்கூல் படிச்சதுலயோ ஒரு கல்லூரி படிச்சதுலயோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவுடி கேங்ல இருப்பான் பாத்தீங்களா, அதாவது ஒண்ணுத்துக்கு உருப்படாத ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தப்பான ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான், அதாவது ரகடா பிகேவ் பண்ணி வாத்தியார் முன்னாடி சீட் போடுவான் இல்லையா, அவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களை மாதிரி வந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பதில் சொல்ல வக்கு இல்லாதவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா எழுந்திருச்சு நின்று நான் பேஸ்கெட் பால் விளையாடினவன், நான் பேஸ்கெட் பால் பிளேயர், எனக்கு டிஃபென்ஸோ ஆட தெரியும் அஃபென்ஸோ ஆட தெரியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சார், அதாவது ஒரு இடத்துல இடம் பொருள் யாவல் அப்படின்னு சொல்லி என்னோட தமிழ் சொல்லி இருக்கு, புரியுதுங்களா? ஒரு எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நீங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்ன்ற பதவி, அதுவும் நிதியமைச்சர்ன்ற பதவியை வாங்கிட்டு போய் அந்த சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை 1000 பேர் 1000 ட்ரிகர் பண்ணாலும் நீங்க வந்துட்டு அதை எப்படி கையாளணும் அப்படிதான் ஆளணும். அதை விட்டுட்டு தமிழை படிச்சு நீங்க தமிழை படிச்சதோட
படிச்சதோட எனக்கு வந்துட்டு என்னோட கிறிஸ்டியானிட்டி மதம் பைபிள் கத்து கொடுத்துருக்கு அப்படின்னா உன்னோட மதம் வசதி அப்படின்னா உன்னோட வீட்டுல வச்சுக்கணும். திரு மரிய வில்சன் அவர்களே, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணல, உங்களை கண்டிச்சு நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது, ஏன்னா நீங்க வந்துட்டு பல கற்ற நாணி, எங்களோட தமிழை விடவே உங்களோட பைபிள் வந்து அதிகமா உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. நீங்க வந்துட்டு பெரிய அறிவு உள்ளவர், அதனால உங்களுக்கு நாங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை தமிழ் மக்களுக்கு, புரியுதுங்களா? அதனால உங்களை கண்டிச்சு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு தடவை நீங்க வந்துட்டு தமிழக சட்டமன்றத்துல வந்துட்டு தமிழை பத்தி தவறாக யாராச்சும் பேசுனீங்க அப்படின்னா மிக பெரிய விளைவுகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்துட்டு பல ஊழல்கள், பல அலிகேஷன் அவர் பேர்ல இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் அவர் வந்துட்டு இத்தனை வருஷம் இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆட்சி ஆண்டார். அதோட ரீசன் என்னன்னா தமிழ் 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 தமிழ். அவரோட பல திருடாகட்டும், அவரோட பல கொள்ளைகளாகட்டும், அவரோட பல கொடுஞ்செயல்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதை மொத்தத்தையும் மூடி மறைச்சது வந்துட்டு அவர் தமிழ் அப்படின்ற ஒரு இதை வந்து தூக்கி பிடிச்சதால மட்டும்தான் அவர் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இங்க நிலைநாட்டினாங்க மக்கள். நீங்க வந்துட்டு தாவேக கட்சியில இருந்துட்டு இந்த தமிழை தப்பா பேசுறது, மதத்தை பத்தி தப்பா பேசுறது, ஒரு மத உணர்வு வந்துட்டு கிண்டி விடுற வேலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னுத்துக்கும் உதவாத குப்பியை தூக்கி போடுற மாதிரி அடுத்த 2031 எலெக்ஷன் உங்களை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருவோம். ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை பாருங்க. நீங்க வந்து பொதுப்பணியில ஈடுபட்டு மக்களுக்கு தொண்டு செஞ்சு ஒரு உழைச்சி கஷ்டப்பட்டு அரசியல்ல வந்துட்டு அந்த பதவியில வந்து உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா நிதியமைச்சர் அப்படின்றது எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள பணி. அந்த பதவிக்கு வந்துட்டு எத்தனை பேர் தவம் கடந்திருப்பாங்க, அந்த பதவி நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பதவிக்கான மரியாதை நம்ம எப்படி செலுத்தணும்ன்ற செல்ஃப் நாலேஜோட நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிருப்பீங்க. நீங்க வந்துட்டு விஜய்ன்ற ஒரு பிராண்ட், அந்த முகத்துக்காக வாங்கின ஓட்டு, அது மூலியமா வந்து உட்கார்ந்த உடனே அதோட கஷ்டம் என்ன, அதோட இது என்ன, அதோட பொறுப்பு என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாத நீங்க வந்துட்டு ஒரு ரவுடி வந்துட்டு பேசுற மாதிரி வந்துட்டு நான் பாஸ்கெட் பால் பிளேயர், நான் வந்துட்டு டிஃபென்ஸும் ஆடுவேன் அஃபென்ஸும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்படின்னா என்ன சார் அது? உங்களோட இந்த திமிரு பேச்சு இதோட நீங்க நிறுத்திக்கணும். அதாவது இன்னொரு தடவை வந்து சட்டமன்றத்துல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ரகடா பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தமிழக மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் போட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு வீடியோ பிளே பண்றேன், அந்த வீடியோல பாருங்களேன். அதாவது எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். born கிறிஸ்டியன். அது சரத், அதாவது இந்த போதை டேப்லெட் வந்துட்டு நசுக்குனாரு அப்படின்னு சொல்லி சென்னை ஸ்டேடியம்ல வந்துட்டு, கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வந்துட்டு போதைப் பொருள் நசுக்குனாரு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் அவர் மேல வச்சுச்சு. அதை மக்கள் அப்படியே ஈஸியா மறந்துட்டீங்க. அதை பத்தி யாரும் பேசுறதுல அதை அப்படியே இக்னோர் பண்ணி அதை அப்படியே திசை திருப்பி விட்டுட்டாங்க. அந்த அமைச்சர், அதாவது அவர் வந்து அமைச்சர் பதவியில் இருக்காரு, அவர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து தமிழ் படிச்சதோட என்னோட பைபிள் வந்து பல கற்று கொடுத்துருக்குன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஆளா கை தட்டுறாரு. அந்த வீடியோ நாங்க அந்த கிளிப்பை நாங்க பிளே பண்ற பாருங்க. இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. சார் நீங்க வந்துட்டு நீங்க ஒரு கன்னடனா இருங்க, நீங்க வந்துட்டு ஒரு நார்த் இந்தியனா இருந்து நீங்க கை தட்டுறீங்க அப்படின்னா என்னோட மனசாரம். நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் படிச்சு தமிழ் தேசத்துல நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புல உங்களை கூட்டு போய் உட்கார வச்சிருக்கோம். தமிழை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுறான், நீங்க எல்லாரும் கை தட்டி அதை வந்துட்டு இது பண்றீங்க, மிகைப்படுத்துறீங்க. உங்களை வந்து எங்க தமிழை கொச்சப்படுத்துறதுக்கும் எங்களை தமிழை தாழ்த்தி பேசுறதுக்கும் நாங்க வந்துட்டு ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினராக கூட்டு போய் உட்கார வைக்கல. அதை ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்த எம்எல்ஏஸ் நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து தமிழை பத்தி தப்பா பேசுறாரு அப்படின்ன உடனே அடுத்த செகண்டே நீங்க வந்துட்டு பல அந்த தாவேக எம்எல்ஏக்கள் வந்துட்டு உங்க கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்க நிதியமைச்சராக இருந்தாலும் நீங்க குரல் கொடுத்துருக்கணும். தமிழை பத்தி தப்பா பேசுறதா மன்னிப்பு கோரி நீங்க கேட்டிருக்கணும். ஆனா நீங்க எல்லாத்தையும் அதை வந்து என்கரேஜ் பண்ணி கைத்தட்டுறீங்க. திரு ஜோசப் விஜய் அவர்களே, அதாவது நீங்க வந்துட்டு இப்போ ஜோசப்ன்ற விஜய், நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து உங்களை விஜயாக மட்டும்தான் தெரியும். அதாவது நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் என்றாலும் விஜய் எனக்கு பிடிக்கும், நான் ஒரு கிறிஸ்டியானிட்டியை சார்ந்தவனாலும் விஜயை பிடிக்கும், அதாவது நான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் விஜயை பிடிக்கும். அப்படிதான் நாங்க தமிழ் மக்கள் இருக்கோம். ஆனா நீங்க வந்து இந்த மத பாகுபாடை இங்க எடுத்துட்டு வரது, கிறிஸ்டியானிட்டியை பத்தி உயர்வா பேசுறதும், தமிழை தாழ்த்தி பேசுறதும், இந்து மதத்தை பத்தி தாழ்த்தி பேசுறதும், முஸ்லிம்ஸை பத்தி தாழ்த்தி பேசுறதும் இதோட விட்டுருங்க. எம்மதமும் சம்மதம் சொல்றதுதான் என்னோட மதம், புரியுதுங்களா? உங்கள மாதிரி உங்க மதம் தான் பெருசு, எங்க மதம் சிறுசுன்னு சொல்லிட்டு இந்த பிரிவினையை உண்டுபடுத்துறது எங்களோட தமிழ் சமுதாயத்துல கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி வாழ்ந்தவங்க நாங்க. எங்களுக்கு நீங்க வந்துட்டு பாடம் போக்கற்ற வேண்டாம். திரு மரிய வில்சன் அவர்களே, கிறிஸ்டியானிட்டி மரிய வில்சன் அப்படின்னு தான் குறிப்பிடுவேன் உங்களை பத்தி எந்த வீடியோல இதுக்கப்புறம் பேசினாலும், புரியுதுங்களா? ஏன்னா உங்களோட மதத்தை பத்தி பேசினால்தான் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சேரும். தமிழன்னு உங்களை நாங்கள் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டோம். உன்னை தமிழன்ல இருந்து நான் வந்துட்டு நிராகரிக்கிறேன். எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் பேசுறதுல குறை நிறைய இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.